letter to the Ephesians. பவுல் எபேசியர் நிருபம் Chapter 4. 4ஆம் அதிகாரம். You've got your Bibles, please open up because I'm going to read a lengthy passage. உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்றால் ஒரு நீண்ட ஒரு வேத பகுதியை வாசிக்க இருக்கிறேன். Paul's letter to Ephesians chapter 4. பவுல் எபேசியர் நிருபம் 4ஆவது அதிகாரம். I therefore, the prisoner of the Lord, beseech you that you walk worthy of the vocation wherewith you are called, with all lowliness and meekness, with long suffering, forbearing one another in love, endeavoring to keep the unity of the Spirit, the bond of peace. There is one body, one Spirit, even as you are called in one hope of your calling, one Lord, one faith, one baptism, one God and Father of all, who is above all and through all and in you all. But unto every one of us is given grace according to the measure of the gift of Christ. Wherefore he said, when he ascended up on high, he led captivity captive and gave gifts unto men. Now that he ascended, what is it but that he also descended first into the lower parts of the earth? He that descended is the same also that ascended up far above all heavens, that he might fill all things. And he gave some apostles, and some prophets, and some evangelists, and some pastors and teachers, for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ, that we henceforth be no more children, tossed to and fro, and carried about with every wind of doctrine, by the sleight of men and cunning craftiness, whereby they lay in wait to deceive. But speaking the truth in love, may grow up unto him in all things, which is the head, even Christ, from whom the whole body, fitly joined together and compacted by that which every joint supplieth, according to the effectual working in the measure of every part, maketh increase of the body unto the edifying of itself in love. First 16 verses. எபேசியர் நிருபம் 4ஆவது அதிகாரம் 16 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு
அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. I don't know how many of you have read this passage or understood this passage well. நாம் படித்த வேத பகுதியை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள், இல்லை என்றால் எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. Here, inspired by the Holy Spirit, the great apostle Paul is writing and saying what God is doing. அதாவது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ மனுஷனாகிய பவுல் தேவன் என்ன செய்கிறார், என்ன கிரியை செய்கிறார் என்பதை சொல்லுகிறார். Not what he's doing in the world, but he's doing in the life of the believer. உலகத்திலே என்ன செய்கிறார் என்றால ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். So that won't be able to, that won't be fulfilled unless you understand and yield yourself to God. அதாவது இது எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று நாம் பார்ப்போம் என்றால், நீங்கள் உங்களையே தேவனுக்கென்று அர்ப்பணித்தால் மட்டும் இது நடைபெறும். We can't take things of God when it comes to salvation very lightly. ரட்சிப்பு என்று வரும் பொழுது தேவனுடைய காரியங்களை மிகவும் லேசாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. We think God is love and I love the Lord and that's it. தேவன் அன்பாய் இருக்கிறார், நான் இடத்துல அன்பு கூறுகிறேன் என்று லேசாக சொல்லிவிட முடியாது. And all this saying, all the epistles, all the book of Revelation will be in vain. அப்படி இருக்கும் என்றால், அதாவது இப்படிப்பட்டதான உபதேசங்கள், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் வீணாக காணப்படும். They often say the whole Bible, particularly the New Testament and the book of Revelation, the greatest gift from God to the Church of Jesus Christ. நான் அடிக்கடி சொல்வது போல இந்த முழு வேதாகமும், அதாவது புதிய ஏற்பாடும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகங்களும் தேவனால் சபைக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மிக மிக பெரிய ஈவு. The Paul's epistle to the Ephesians is a very, very important one as far as the church is concerned. சபையை பொறுத்தவரை, அதாவது பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபமானது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. In fact, do you know so why we are called the apostolic church? அதாவது நாம் ஏன் அப்போஸ்தல சபை என்று அழைக்கப்படுகிறோம் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். When about more than 100 years ago, when the Holy Spirit began to move in great revival in Wales, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் வேல்ஸ் நாட்டிலே, அதாவது ஒரு அசைவாடுதல் வழியாக கிரியை செய்த பொழுது, it was just not a move of the Holy Spirit bringing converting sinners, bringing conviction to them. அதாவது பரிசுத்த ஆவியானவர் அதாவது பாவிகளை மனம் திரும்பி, அதாவது இப்படியாக ஒரு பெரிய கிரியை செய்த ஒரு வெளிப்படையான கிரியை மாத்திரமல்ல, but it was more a revelation that not only they were saved, they were repented, and then they were then and there filled with the Holy Spirit. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் அதே நேரத்தில் அவர்கள் எல்லாம் நிரப்பப்பட்டார்கள். To be saved is one thing, to be baptized in the Holy Spirit is another thing. ரட்சிக்கப்படுவது என்பது ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது இன்னொன்று. The baptism of the Holy Spirit is subsequent to salvation experience. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் என்பது அதாவது ரட்சிப்பின் அனுபவத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது. Not only the people were, they will be drinking in the pubs, and then they will come under the conviction there, then and there they will be weeping, they will leave the pub and then go out into the open, into the street, and they will cry on God for forgiveness. அதாவது அந்த பப்பிலே அவர்கள் மதுபானத்தை அறிந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு, அதாவது இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாய் அழுது மனம் திரும்பி அந்த இடத்துல தேவ சமூகத்திலே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். As they open their heart in true repentance to God, asking for cleansing and forgiveness,
then and there God will forgive, and the proof of that will be they will be filled with the Holy Spirit. உண்மையாக மனம் திரும்பி அந்த இடத்துல அவர்கள் தேவனிடத்துல அவர்கள் கிட்டி சேரும் பொழுது அவர்கள் தேவன் அவர்களை மன்னித்தார், அவர் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு நிரூபணமாக அதே இடத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். Few minutes earlier inside the pub they would have been drunk with the wine, that bad spirit that will destroy man. ஒரு சில நேரங்களுக்கு முன்பதாக அந்த பப்புக்குள்ளாக ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியதான அந்த மதுபானத்தை அறிந்து கொண்டிருப்பார்கள். Few minutes later they will be out there filled with the Holy Spirit. அடுத்த நேரத்திலே பார்த்தால் வெளியே புறம்பே வந்து பரிசுத்த ஆவியினாலே அந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள். Not anybody preaching in the pub. ஏனென்றால் அதாவது அந்த பப்பிலே யாரும் பிரசங்கம் செய்யவில்லை. The move of God. தேவனுடைய அசைவாடுதல். Oh, we have never seen revival like that. It is just not masses of people that make the revival. அதாவது அப்படிப்பட்டதான எழுப்புதல் என்று பார்க்கிறோம். அதாவது அதிக பெரிய ஜனக்கூட்டம், அதாவது ஒரே நேரத்தில் மனம் திரும்பி விட்டார்கள் என்று. So many servants of God, so many people are saying revival because there's a large crowd. No, the political parties they have a larger crowd. பெரிய கூட்டத்தார் பெரிய கூட்டமாக எழுப்புதல் என்று பெரிய கூட்டத்தை பார்த்து சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் அரசியல் கட்சிகளுக்கும் அதை காட்டிலும் பெரிய கூட்டம் வருது. Revival is really an outpouring of the Holy Spirit when sinners are converted, come to through repentance to God, and then not only they were saved, but then they will be filled with the Holy Spirit. ஒரு எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அதாவது ஒரு பாவியானவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். Ask yourself this question: Are you saved? நீங்கள் உங்களையே பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். If you have the assurance of salvation, ask the next question: Am I baptized with the Holy Spirit? ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அடுத்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். Because the same epistle to Paul, he writes and it says, "Grieve not the Holy Spirit, by whom you are sealed unto the day of redemption." அதாவது இதே அதிகாரத்திலே இதே இடத்திலே நாம் சொல்லும் பொழுது அதாவது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். So the Holy Spirit is our guarantee, that's God's seal upon us, that we would be redeemed on the day when Jesus comes. பரிசுத்த ஆவியானவர் அதாவது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு அச்சாரமாக அதாவது உறுதியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். With that revival started the apostolic church. அந்த எழுப்புதலோடு கூட தான் இந்த அப்போஸ்தல சபையானது துவங்கினது. God brought us, we have a beautiful heritage. It's a wonderful move of the Holy Spirit when God brought it from different parts of UK, men from different parts of UK to one union, giving them each of them, all four of them, the same vision from the scripture. அற்புதமான வரலாறு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அநேக மனுஷர்களை யூகே தேசத்துல இருந்த பல்வேறு இடங்களிலே காணப்பட்ட மனுஷர்களை தேவன் அற்புத விதமாக அதிசய விதமாக ஒன்றாக சேர்த்தார். Supernatural move of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு கிரியை. Who had not known each other before. இவர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி அறியாதவர்கள். God brought them together. தேவன் அவர்களை ஒன்றாக because he had communicated to them by his spirit the same truth. ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஆவியின் மூலமாக அவர்களுக்கு ஒரே சத்தியத்தை பேசிக் கொண்டிருந்தார். So with that they found out it was a move of the Holy Spirit, and the truth that was revealed was all from the New Testament about what the Holy Spirit is doing, what is the passage that we read, all the faith of our apostolic church. அதாவது இதுல இருந்து என்ன பார்க்கிறோம் என்றால் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக அசைவாடி ஒரே சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சத்தியத்தை தான் அப்போஸ்தல சபையாக நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். What was the early apostolic church? As we read the New Testament, the extension of that or the same truth, this church is established as a foundational truth or the doctrinal truth on the same principles. புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தல சபை எப்படியாக இருந்ததோ அதே அடிப்படையிலே உபதேசங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து அஸ்திபாரமாக அதன் மேலே இந்த சபையானது வருகிறது. We are not just Pentecostal, we are Pentecostal, but we are more than that. நாம் பெந்தேகோஸ்து ஜனங்கள் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, அதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக இருக்கிறோம். If you ask normally some Pentecostals, you are Pentecostal, what do you mean by that? நீங்கள் பெந்தேகோஸ்தே ஜனமா
அப்படியாக பெந்தேகோஸ்தே விசுவாசியாக என்று சொல்வார்கள். அப்படி கேட்டால் என்ன? They say we don't wear jewels. நாம் நகை போடுவதில்லை என்று சொல்வார்கள். We wear only white and white. வெள்ளை தான் அணிவோம் என்று சொல்வார்கள். We don't do this, we don't do that. இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம் என்று சொல்வார்கள். It's never such restrictions in the Bible. அப்படிப்பட்டதான எந்த ஒரு தடையும் வேதாகமத்தில் இல்லை. Pentecostal experience of the indwelling presence of the Holy Spirit. That makes us Pentecostal. பெந்தேகோஸ்தே என்று சொல்லும் பொழுது அது பெந்தேகோஸ்தே அனுபவமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறதான அந்த அனுபவம். What makes us the apostolic? எது நம்மை அப்போஸ்தல சபை என்று ஏற்படுத்துகிறது? The Pentecostal experience should lead you to be apostolic. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் தான் உங்களை அப்போஸ்தலர் என்று அப்போஸ்தலர் ஊழியத்திற்கென்று உங்களை நடத்த வேண்டும். Of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக இருந்தது, அசைவானதாக இருந்தது. As we find the principles on the pathway through which the Holy Spirit moved in the first century church, the apostles' movement, same way the doctrines are given here. முதல் நூற்றாண்டின் விசுவாசிகள் எப்படியாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நடத்தப்பட்டார்களோ அதன் அடிப்படையாக கொண்டதான இந்த உபதேசங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் முன்னேறி சென்றபடியாக அழைக்கப்படுகிறோம். We have 11 points as the foundation, as out of the very basement foundation of the apostolic church. அப்போஸ்தல சபையினுடைய 11 மிகவும் அடிப்படையான அஸ்திபாரமாக இருக்கிற கோட்பாடுகள் 11 இருக்கிறது. We call them tenets of faith. விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணங்கள் ஆங்கிலத்தில் tenets என்று அழைக்கப்படுகிறது. So if you would like to know, you ask me, I'll give you a tenet card. உங்களுக்கு அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்திலே கேளுங்கள். அந்த விசுவாச பிரமாணம் அறிக்கையினுடைய அட்டையை கொடுக்கிறேன். So the Holy Spirit comes in an individual believer's life in order that he might be brought into the body that he is forming. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஏற்படுத்துகிற, தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த சரீரத்திற்குள்ளாக உங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். This is one of the most important passages in the New Testament, what we have read now for Ephesians 4:1-16. நாம் வாசித்த எபேசியர் 4:1-16 வசனம் வரை இருக்கிற வேத பகுதி மிக முக்கியமாக இருக்கிறது. Because the Ephesian epistle is called the epistle of the heavenlies. ஏனென்றால் இந்த எபேசுக்கு எழுதின நிருபம் பரலோகத்திற்குரிய ஒரு நிருபமாக இருக்கிறது. You will find the word heavenly again and again coming. மறுபடியுமாக பரலோகத்திற்குரியது என்று நாம் அடிக்கடி பார்க்கிறோம். Paul begins by saying, "Blessed be the God and Father of our Lord Jesus Christ, blessed us with all spiritual blessings in the heavenly places in Christ." அதாவது பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி, அதாவது உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறார். And then in the 6th chapter he talks about we wrestle not against flesh and blood but against principality and power in the heavenly places. அதாவது நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதாவது யுத்தம் செய்கிறவர்களாக இல்லாமல் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் நாம் யுத்தம் செய்கிறோம் என்று சொல்கிறார். I will, in order that you might please go home and read the Ephesian epistle with a prayer asking the Holy Spirit to reveal the truth and to confirm the truth in your life. அதாவது நீங்கள் வீட்டுக்கு சென்று எபேசு நிருபத்தை நீங்கள் ஜெபித்து வாசிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது நிமித்தமாக சத்தியத்தை உங்களுக்கு என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளும்படியாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். Carrying a very heavy burden in my spirit, and then there is an urgency of this message in the spirit. என்னுடைய இருதயத்திலே ஒரு பெரிய பாரத்தை தூக்கி செல்கிறேன். என்னுடைய ஆவியிலே இதற்குரிய அதாவது ஒரு வேகம் உண்டாகிறது என்று பார்க்கிறேன். God willing, this will continue for a few weeks together as a study. கர்த்தருக்கு சித்தமானால் இது ஒரு சில வாரங்களாக ஒரு தொடர் செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். So it's not going to be over today. அதனால இது இன்றைக்கு முடிவடைய போகிறது அல்ல. This is something very important for everyone of us. இது நாம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Because what you see as news in the TV or read in the newspaper is not really the news that should come to you. ஏனென்றால் நீங்கள் செய்தித்தாள்களில் வாசிக்கிறதோ தொலைக்காட்சியில பார்க்கிற செய்திகள் உங்களுக்கு வரவேண்டிய செய்திகளாக இருப்பதில்லை. You will find the whole world in confusion today, more and more chaos. இந்த நாளிலே இந்த உலகமானது அதிக குழப்பத்திலே காணப்படுகிறதாக இருக்கிறது. Days ahead are very hard days, I tell you. Please, no. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள்,
நமக்கு முன்பதாக இருக்கிற நாட்கள் மிகவும் கடினமான They are நாட்கள். not the tribulation period. Tribulation period will be far beyond, it will be worse. அதாவது வரப்போகிற இருக்கிற நாட்கள், அதாவது எதிர்பட்டு இருக்கிற This நாட்கள் is- உபத்திரவ காலம் அல்ல. this is உபத்திரவ காலம் இன்னும் மோசமாக This is இருக்கும். pre-tribulation days. இது உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக இருக்கிறதான கூடிய நாட்கள். Powers that we are mentioned in the Bible, they are taking place. வேதாகமத்தில் சொல்லக்கூடியதான அநேக காரியங்கள் உண்மையாக நடந்து I don't கொண்டிருக்கின்றன. have the time to go into detail as to how the enemy is attacking the church, how the enemy is fighting to prevent the rapture or to prevent the individual believers from being conformed to the image of Christ. அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்கு, அதாவது ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு பிசாசானவன் எவ்வளவு அதிகமாக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னால் இப்பொழுது சொல்ல The முடியாது. book of Revelation chapter 12 describes that the woman is ready with a child to deliver, and the dragon is ready to swallow the child. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல இது குறித்து பேசப்படுகிறது. அங்கு ஒரு ஸ்திரியானவள் ஒரு பிள்ளையை பெறும்படியாக இருக்கிறது. அவருக்கு முன்பதாக ஒரு வலு சிற்பம் அந்த பிறக்க போகிற அந்த பிள்ளையை விழுக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். Man child is a church that is to be raptured. ஆனால் அந்த ஆண் பிள்ளையோ, அதாவது தேவ சமூகத்திற்கு ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாக இருக்கிறது. So that the war is there. We wrestle not against flesh and blood. Satan is there to attack the believer. அந்த இடத்துல ஒரு யுத்தமானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு விசுவாசியை தாக்கும்படியாக, அதாவது பிசாசானவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறார். So as I very often say, let me repeat it again. You are responsible for yourself. You can't blame anybody else. You can't blame the pastor or the church. You are responsible for yourself. ஆனால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கே பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாரையும் குற்றம் செலுத்த முடியாது, பழி சுமத்த முடியாது. போதகரும் வேற யாரையும் So how பழி far, சுமத்த முடியாது. how far you give yourself to the Lord, to the working of the Holy Spirit in your life, how far you take the word as applicable unto you, so far you will succeed. எவ்வளவாக நீங்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறீர்களோ, எவ்வளவாக நீங்களே உங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறீர்களோ, எவ்வளவாக ஆண்டவரோடு கிட்டி சேர்க்கிறீர்களோ, அவ்வளவாக நீங்கள் இன்னும் ஜெயம் கொள்வீர்கள், முன்னேறுவீர்கள். So this Ephesians, coming back to Ephesians letter, மறுபடியும் இந்த எபேசு நிருபத்திற்கு நாம் வரும் பொழுது you can divide that into two parts. அதாவது இந்த நிருபத்தை 2 பாகங்களாக பிரிக்க The முடியும். first 3 chapters, முதல் 3 அதிகாரங்கள் it's the unfolding of God's purpose in Christ Jesus. கிறிஸ்துக்குள்ளாக, அதாவது இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவன் கொண்டிருந்த ஆதி தீர்மானத்தை, நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. It's the unfolding of God's purpose. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்ட தேவ நோக்கத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. They often stop with John 3:16, God so loved the world that he gave his only begotten son. எல்லோரும் யோவான் 3:16 நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை, அதாவது இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடுவார்கள். You know, unfolding of God's purpose isn't just only that. தேவனுடைய அதாவது நோக்கம் வெளிப்படுவது என்பது அது மாத்திரமல்ல. Where we are going to be, why God is doing that. God is, as I said the other day, God is absolutely sovereign. Thousands of Satan cannot be equal to one God of ours. அதாவது நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் இருக்கிறார். அதாவது எத்தனை ஆயிரம் தேவர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம ஒரே தேவனுக்கு இணை இல்லை. எத்தனை ஆயிரம் பிசாசு இருந்தாலும், thousands of Lucifers can come. It can't equal one God of ours. எத்தனை ஆயிரம் லூசிபர்கள் வந்தாலும் நம்ம தேவனுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. I see only one hand, Jacob there raising his hand, saying, ஒருவர் மாத்திரம் கை தூக்கி Amen. சொல்கிறார். Our God is sovereign God. Hallelujah. தேவன் He is eternal. அவர் The நித்தியமானவர். whole universe belongs to him. அந்த சராசரமும் அவருக்கு சொந்தமானது. Hallelujah. Our God reigns. நம்முடைய தேவன் ஆளுகை If செய்கிறார். God be for us, who can be against தேவன் us? நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு எதிராக? On every minute detail, He is working out by His Spirit in the life of every individual. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சிறிய காரியத்தையும்
அவர் all things work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஏதுவாக It நடக்கும். doesn't happen accidentally or automatically. ஒரு விபத்து ரீதியாக தனிப்பட்டவர்களே தானாக செயல்படுவது. In all things, God works it out for the good of those who love Him. எல்லாவற்றிலேயும் தேவன் அவரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுக்கிறார். Something what we desire, something what we wish, it doesn't happen, doesn't come our way, but God is overall. He sometimes doesn't allow so that He can allow what He wants in our lives. Hallelujah. விரும்புவது எதிர்பார்ப்பது நடக்காவிட்டாலும் ஆனால் தேவன் அதை தேவன் எந்த விதத்தில் நடக்க வேண்டுமோ அதை நடக்க So that all things in our life will be working out for our good. Hallelujah. நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. For His glory. தேவன் மகிமைக்கு unto Him be glory in the church. சபையிலே அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகும். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So the first 3 chapters, Paul by the Holy Spirit. Holy Spirit is speaking. It's in the human hand of the Paul. அதாவது இந்த முதல் 3 அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பவுல் ஒரு மனுஷனாக ஒரு பாத்திரமாக இந்த இடத்துல உபயோகப்படுகிறார். So he is giving the unfolding of what this church is all about. Why should this eternal God allow all these things to happen? What is this all about? Where it is going to end? இந்த முதல் 3 அதிகாரம் இந்த அற்புதமான தேவன் இது என்னவென்று சொல்லுகிறார், என்ன நடக்க போகிறது, ஏன் இதை அனுமதித்திருக்கிறார், இதெல்லாம் வெளிப்பாடாக சொல்லுகிறார். Paul calls it a mystery. பவுல் இது ஒரு ரகசியம் என்று அழைக்கிறார். What is a mystery? இது ரகசியம் தான். Mystery is a secret of God. ரகசியம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு என்று அவர் வெளியே சொல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. God secrets in His heart. தேவனுக்கு தன்னுடைய இருதயத்திலே ரகசியங்கள் Certainly உண்டோ. He doesn't reveal everything. அது எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துவதல்ல. Praise God. When we come to the Old Testament, the prophets prophesied many things, but some things God held it back as secrets of God. பழைய ஏற்பாட்டிலே வரும் பொழுது அதாவது தீர்க்கதரிசிகள் சில காரியங்களை தான் அவர்கள் தீர்க்கதரிசனமாக சொன்னார்கள். சில காரியங்களை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தார். That's why even Isaiah couldn't understand certain things. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. I have not seen, Lord, what you are doing. I have not understood what you are doing. They are all hidden from me. அதனால அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் பார்க்க முடியவில்லை, அவைகள் எல்லாம் என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார். Paul says, now what was hidden there, now it's all revealed with the advent of the Holy Spirit. இப்பொழுதோ பவுல் சொல்லும் பொழுது அவைகள் எல்லாம் இனி ரகசியமாய் இராமல் பரிசுத்த ஆவியானவர் வந்தபடினாலே அது வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது. The entire heart of God, the unfolding of God's purpose is revealed to you and to me here in this book. அந்த தேவனுடைய இருதயம், அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. As I have said, your attitude to this book is your attitude to God Himself. நான் சொல்வது போல அதாவது இந்த புத்தகத்துக்கு உங்களுக்கு இருக்கிற மனப்பான்மை தேவனிடத்திலே நீங்கள் வைத்திருக்கிற மனப்பான்மைக்கு how far you long after this, that shows you are longing for the true and the living God. எவ்வளவாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ, எவ்வளவாக இந்த புத்தகத்துக்கு நீங்கள் பயந்து நடுங்குகிறீர்களோ, அவ்வளவாக நீங்கள் தேவனுக்கும் பயந்து நடுங்கி அவரை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். Mystery in the Old Testament, what was the secret in the Old Testament, what was not revealed, with Jesus coming, He began to reveal. That's why He spoke in parables. அதான் இயேசு அதாவது எதெல்லாம் அதாவது ரகசியமாக இருந்ததோ அதை வெளிப்படுத்தும்படியாக உவமைகளாக இயேசு பேசினார். Right? Matthew's Gospel chapter 13. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34-35. 34-35 வசனங்கள். All these things spake Jesus unto the multitudes in parables, and without a parable spake He not unto them, that it might be fulfilled which was spoken by the prophet, saying, I will open my mouth in parables, I will utter things which have been kept secret from the foundation of the world. மத்தேயு 13:34 இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார், உவமைகளாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. என் வாயை உவமைகளினாலும் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று
தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. He spoke about the mysteries of the kingdom of heaven, all in parables. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ரகசியங்கள் எல்லாம் ஓமைகளாக இயேசு பேசினார். Some more secrets he kept back, he didn't reveal immediately. ஆனால் ஒரு சில ரகசியங்களை அவர் தனக்கென்று வைத்துக் கொண்டார், இன்னும் வெளிப்படுத்தவில்லை. For example, he said, I will build my church and the gates of hell shall not prevail against it. உதாரணத்திற்கு என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். Nothing more as to what is the church and how is it going to be and what is it called for and all that. அதாவது சபை என்றால் என்ன, எப்படி இருக்கும், அது எதற்காக அழைக்கப்படுகிறது என்பதெல்லாம் மறைபொருளாக வைக்கப்பட்டது. He finished the work of redemption, gone up to heaven. He sent forth the Holy Spirit. Holy Spirit went into the treasures of God and brought out all the secrets and gave it to the church. Hallelujah. அவர் மரித்து உயிரோடு எழுப்பின பின்பு பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து தேவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்து தேவனுடைய சபைக்கு என்று கொடுத்தார். And the revelation of God up to eternity to come is all given here, and that shows where you and I are called to be. Hallelujah. அது நிமித்தமாக தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகம் வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லோரும் எங்க இருக்கிறோம் என்று நாம் பார்க்கும்படியாக. So here in Ephesians, Paul says with that revelation through the Holy Spirit, in the ages to come, He might show, God might show the exceeding riches of His grace in His kindness toward us through Christ Jesus. Ephesians 2:7. எபேசியர் 2:7 அவர் சொல்வது போல வரும் காலங்களிலும், அதாவது இயேசு தேவனுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக God will be in the show business. Hallelujah. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு He will show all the principalities and powers, all the spirit beings, all His creations, what His grace is in you through the church. Hallelujah. எல்லா துரைத்தனங்களுக்கும் பிசாசுகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்துவார். Manifold wisdom revealed in the church and through the church. சபையிலே அவருடைய அளவில்லாத ஞானமானது, அதாவது சபையிலே வெளிப்படுவது மாத்திரமல்ல, சபையின் மூலமாகவும் வெளிப்படுகிறது. Anyone here with a diamond ring? இங்க யாராவது டைமண்ட் ரிங் வச்சிருக்கிறீங்களா? Or diamond anything, something? No. யாராவது இருக்கிறீங்களா? So this is an occasion for you to ask himself to get ready. What is special about diamond? அதாவது இந்த டைமண்ட் அதுக்கு என்ன, வைரம் அதுக்கு என்ன முக்கியத்துவம்? It is nothing but carbon. Carbon is black. அதாவது கரி போல இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது. The carbon in a different form under pressure, the deep earth. It's called an allotrope. It's chemistry. So that is changed, that is cut, that is shaped, that twinkles. The same light through the diamond is violet, indigo, blue, yellow, orange. All the colors are displayed just through that diamond glass. அதாவது அந்த கார்பன் சொல்லும்போது கரியை போல இருக்கிறது, அந்த நிலத்துக்குள்ளாக அதிக அழுத்தத்துக்குள்ளாக உஷ்ணத்துக்குள்ளாக இருக்காது, அது மாற்றப்பட்டு அதுக்குள்ளாக, அதாவது ஒளியாக பிரவேசிக்கும் பொழுது பல நிறங்கள் அதன் வழியாக. You and I taken out of the dust of the earth. நீங்களும் நானும் பூமியினுடைய தூசியிலிருந்து எடுக்கப்பட்டது. That's what God is doing. அதுதான் தேவன் செய்கிறார். Diamond cutter. அதாவது இந்த வைரத்தை வெட்டுகிறவர். And hallelujah, through the Holy Spirit we are saved, and then we are washed in the blood, and then with the infilling of the Holy Spirit, the entire glory of God will be displayed to all the universe through the church. That's you and me. Hallelujah. தேவன் அதாவது ஒரு ஆசாரியனை போல நம்மை எடுத்து வைரமாக இருக்க நம்மை உபயோகப்படுத்தி பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த உலகம் முழுவதற்கும் தேவ மகிமை, His holiness, அவருடைய பரிசுத்தம், His righteousness, அவருடைய நீதி, His power, அவருடைய வல்லமை, His love, அவருடைய அன்பு, His mercy, அவருடைய இரக்கம், all the divine attributes will be revealed in and through the church for all His creations. அவருக்குள்ளாக இருக்கிற சகல தெய்வீக குணாதிசயங்களும் சபையின் மூலமாகவும் எல்லா சிருஷ்டிப்புக்கும் வெளிப்படும். Through eternal ages. Hallelujah. எவ்வளவு நாட்கள் வெளிப்படும்? நித்தியம் முழுவதும் வெளிப்படும். God is working. அப்படியாக தான் That's what தேவன் செய்கிறார். He is doing by the Holy Spirit.
அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் That's செய்து God's கொண்டிருக்கிறார். intention in you and me. அதுதான் தேவன், அதாவது தேவன் உங்களுக்கும் எனக்கும் in the கையெழுத்தாக நம்மை This வைத்திருக்கிறார். was not revealed in the Old Testament. இது எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படவில்லை. There are the churches even today clinging on to the the tabernacle, all that Old Testament. இன்னும் அநேக சபைகளில் இன்னும் பழைய ஏற்பாட்டின் கூடாரத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். And many of them like Aaronic priesthood and all that because they bring their sons as pastors. அதாவது ஆரோனுடைய, அதாவது இந்த ஆசாரியத்துவத்தை போல தன்னுடைய குமாரர்களை போதகர்களாக கொண்டு The வருகிறார். New Testament is entirely new. The new wine cannot be put into old bottles, said Jesus. புதிய ஏற்பாடானது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது புதிய திராட்சை ரசத்தை பழைய துணிகளிலே போட முடியாது. The Church of Jesus Christ must conform totally to the New Testament. இயேசு கிறிஸ்துவின் சபையானது புதிய ஏற்பாட்டினுடைய மாதிரிக்கு அது இணங்க We can't வேண்டும். copy something from the Old Testament. No. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏதோ ஒன்று எடுத்து அதை நகலாக்க The முடியாது. call of Israel as God's people, earthly people, is different, but the call of the church is entirely different. It's something heavenly. தேவனுடைய ஜனமாக இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய அழைப்பு வேறு, புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய அழைப்பு You வேறு. are not come to Jesus Christ for forgiveness of sins and obtain salvation by an accident. நீங்கள் ஒரு விபத்தினாலே நீங்கள் திடீரென்று இயேசுவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே ரட்சிப்புக்காக The வரவில்லை. church or every member in the body of Christ, every believer is the purpose of God the Father. ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொரு விசுவாசியும் This is தேவனுடைய நோக்கமாக காணப்படுகிறார். The eternal purpose with which God began. Before He created anything, He thought of bringing the church, bringing you and me for His eternal glory. ஒன்றையும் அவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவர் சபையை நினைவு கூர்ந்தார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் I become a giant when I think about it. வரும்படியாக. Hallelujah. Amen. Hallelujah. God thought of you and me, dear brothers and sisters, before a twinkling star appeared. ஒவ்வொரு, அதாவது மின்னும் நட்சத்திரம் தோன்றுவதற்கு முன்பதாக சகோதரனே சகோதரியே, தேவன் உன்னையும் என்னையும் குறித்து நினைவாக இருந்தார். Before a shining angel appeared, God thought of you and me. He knew He would create the earth, and that out of the dust He will make man. All this will happen. That is the omniscience of God. அதுதான் இந்த ஒரு மின்னும் ஒரு, அதாவது தேவத்துடன் அவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக தூசியிலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு மனுஷன் தனக்கென்று அவர் ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக தேவனுடைய சர்வ வியாபியாக இருக்கிற தேவன், சர்வ ஞானியாக இருக்கிற தேவன் உன்னை Now it is not possible. God is still in the process making us. இப்பொழுதும் அவர் நம்மை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார். So it's not complete now. அது இன்னும் One day முடியவில்லை. when Jesus comes, when the church is brought to full realization, God will reveal through the ages all His glory through the church, through vessels of clay like us. இயேசு மறுபடியும் திரும்பி வரும் பொழுதுதான், அதாவது எல்லா மகிமையும் அவருடைய மண்பாண்டங்களாக இருக்கிற சபையின் மூலமாக So in the first 3 chapters, Paul is showing the church was the eternal purpose of God. In eternity past, He thought about it, He prefixed it, and then in time He is bringing it out, and in eternity to come, it's going to shine for His glory. முதல் 3 அதிகாரங்களில் சபையானது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த தேவ நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படியாக சபையானது உருவாக்கப்பட்டு தேவ மகிமைக்கென்று தேவ மகிமையாக ஜொலிக்க போகிறது என்பதை சொல்லப்படுகிறது. Hallelujah! 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 Unto Him be glory in the church throughout all ages, world without end. அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. The church is the purpose of God the Father. அதாவது சபை என்று சொல்லும் பொழுது தேவன் பிதாவாகிய தேவனுக்குள்ளாக இருந்த When நோக்கம். God saw you and me, He not only saw us as the children of dust, but also sick with sin. அதாவது தேவன் நம்மை தூசியிலிருந்து எடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாத்திரமல்ல, பாவத்தினாலே பாவ வியாதினாலே பிடிக்கப்பட்ட So மக்களாக the church is the இருக்கிறார். purchase of God the Son. அதாவது குமாரனாலே விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு He shed His precious blood and purchased the church unto Himself. Hallelujah! அவருடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சபையை தமக்கென்று அவர் வாங்கிக் We கொண்டார். are His not only by creation, நாம் அவருடையவர்களாக சிருஷ்டிப்பின் மூலமாக மாத்திரமல்ல, we are His not only by creation but also by adoption. ஆனால் நம்மை தத்தெடுத்தபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக Don't look at இருக்கிறோம். Israel. Don't say this promise, all that. But we are the adopted sons of God. We who were far away have been brought into the fold of God. Hallelujah. தேசத்தை பார்த்து நாமும் அப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லாதிருங்கள். தேவனாலே தத்தெடுக்கப்பட்டதான அவருடைய தெரிந்தெடுப்பின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Today the world's climax is going to happen. It's all converging on Israel. இந்த உலகத்தினுடைய முடிவானது வருகிறது. எல்லாம் இஸ்ரவேல்
இஸ்ரவேலுக்கு The 7-year tribulation, they are going to endure 1,000 times more than what the Holocaust through the Nazi Germany endured. நாசி ஜெர்மனி வழியாக இருந்த அந்த உலக போரின் நாட்களில் நடந்த கொடுமையை பார்க்கலாம் 1000 மடங்கும் இன்னும் அதிகமான கொடுமை. The 7-year tribulation. அவர்கள் செல்லுவார்கள். 7-year tribulation. 7 வருட உபத்திரவ காலம். So the church is different altogether. அதனால சபை மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறது. It comprises of the Jews as well as the Gentiles. சபை என்று பார்க்கும் பொழுது அதாவது யூதர்களும் உண்டு, புறஜாதிகளும் their உண்டு. faith is in the Lord Jesus Christ. ஆனால் அவர்களுடைய விசுவாசமோ They are saved through the Lord Jesus Christ. இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். So that's the church which he has purchased with his own blood. அந்த சபையை நான் சொந்த ரத்தத்தை கொடுத்து As it வாங்கியிருக்கிறார். began on the day of Pentecost, பெந்தெகோஸ்து நாளிலே துவங்கினது போல 120 were all Jewish men. 120 பேரும் யூத மனுஷர்களாக So இருந்தார்கள். it started with the Jews, but also God thought of from every country bringing people into the church. யூதர்களாக அது துவங்கினாலும் ஒவ்வொரு தேசத்திலும் மனுஷர்களை கொண்டு வரும்படியாக தேவன் நோக்கம் The கொண்டிருந்தார். angels today are singing before Jesus and are giving him all the glory. You are worthy, Lord, to take the book and to open the seal, for thou wast slain and redeemed unto God out of every kindred, out of every tribe, out of every language, a people through your blood. தேவதூதர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக இருந்து ஆண்டவரே புஸ்தகத்தை திறக்கவும், அதாவது அதை உடைத்து அதை திறப்பதற்கு நீர் பாத்திரவானாக இருக்கிறீர். ஏனென்றால் சகல கோத்திரத்திலிருந்தும் சகல பாஷைக்காரர்களிலிருந்தும் நீர் உடைய ஜனங்களை Think of that this morning. Think of that verse in Revelation chapter 5 verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 அந்த வசனத்தை குறித்து யோசித்து பாருங்கள். You are worthy to take the book and to break the seals thereof, because you were slain and through your blood you have redeemed unto yourself out of every nation, out of every language. புத்தகத்தை எடுக்கவும், அதாவது அதற்குரிய முத்திரையை உடைக்கும்படியாக நீர் பாத்திரவானா இருக்கிற, ஏனென்றால் நீர் அழிக்கப்பட்டீர், நீர் எல்லாவற்றையும் கொண்டு வரும்படியாக. From Cuba, saints from Africa, friends from Kenya, from Nigeria, from Ghana, from every country, from all 193 countries are there in United Nations. The body of Christ will comprise of all the nations of the world. Hallelujah. ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஒவ்வொரு பாஷைக்காரர் ஒவ்வொரு விதமான ஜன கூட்டத்திலிருந்தும் அவர் தன்னுடைய ஜனங்களை கொண்டு வருவார், ஒரே சபையாக சேர்ந்து. That because Jesus did not die just for Jews, just for one nation. He died to save the whole world. இயேசு யூதர்களை ஒரு யூதர்களுக்காக ஒரு தேசத்துக்கு யூத தேசம். Behold the Lamb of God that takes away the sin of the world. இதோ உலகத்தினுடைய பாவத்தை தூக்கி சுமக்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி. Praise God. And that's the church of Jesus Christ, from elect from every nation. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாக ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள். That was God in his foreknowledge saw. That was the purpose of God. அதுதான் தேவன் தன்னுடைய முன்னறிவிலே அவர் காண்பிக்கிறார். Next Good Friday, if there is one, I doubt. Don't cry. Look at Jesus on the cross. Oh, what a victory with which he is shedding his blood to satisfy God and to redeem the whole world. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு புனித வெள்ளி வரும் என்றால் அந்த நாளிலே, அதாவது இயேசு அடிக்கப்பட்டாரே என்று அழாமல் இருங்கள், அல்ல அதுக்கு மாறாக எப்படிப்பட்டதான வெற்றியை நமக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து துதியுங்கள். Oh, praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Because he doesn't want our sympathy. He wants us to understand what it is all about. தேவன் நம்ம பரிதாபத்தை எதிர்பார்க்கவில்லை, அது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள Christ, mighty Lord of hosts, God of armies, he is coming down to fight against satanic powers, to destroy death itself through his death. இந்த சேனைகளின் தேவன் இன்னைக்கு பூமிக்கு நேராக வந்து, அதாவது எல்லா பிசாசுகளோடு போராடி, அதாவது மரணத்தை ஜெயிக்கும்படியாக வருகிறார். To bring life and immortality, the resurrection order. Hallelujah. மரணத்தை ஜெயித்து அதாவது ஜீவனும் அழியாமல் வரும்படியாக. New creation. ஒரு புதிய சிருஷ்டி that overcomes death. அது மரணத்தை ஜெயிக்கக்கூடிய endless life. அது முடிவில்லாத ஒரு end at all. Hallelujah. அந்த வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. What a glory it is. அது எப்படிப்பட்டதான மகிமை. That's the church. That's what it's going to be. அப்படிப்பட்டதான மகிமையுள்ள சபையாக இருக்கும். What the Father purposed, the Son purchased. பிதா எதை நோக்கமாக கொண்டிருந்தாரோ குமாரன் அதை வாங்கினார். But we can't shine on our own. Dust we are. ஆனால் நாம் எதுவும் செய்ய முடியாது, நாம் தூசியாக தான் இருக்கிறோம். The Holy Spirit
அதனாலே பரிசுத்த ஆவியானவர். Oh, the purpose of God, the Father becomes the purchase of the Son, and that is the possession of the Holy Spirit. அதாவது பிதாவுடைய நோக்கமாக இருந்ததை குமாரன் விலைக்கெடுத்து வாங்கினார். விலைக்கெடுத்து வாங்கினபடினாலே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உடைமைகளாக இருக்கிறோம். The Holy Spirit must be there in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்க வேண்டும். You must hear Him. நீங்கள் in every minute detail. அவருடைய ஒவ்வொரு சிறிய சத்தத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். That's one small incident. ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லுகிறேன். I was having my bath a couple of days ago. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக குளித்துக் கொண்டிருந்தேன். You all know I have bath every day. நான் தினமும் குளிக்கிறேன் தெரியும் உங்களுக்கு. Couple of days ago when I was in the bathroom, குளித்துக் கொண்டிருந்தேன். when I am alone, one thing fills my mind is Sugandhi. அதாவது தனியாக இருக்கும் பொழுது என்னுடைய நினைவுக்கு வருவது சுகந்தி. Yesterday it was all the more because yesterday was your wedding day. அது நேற்று தினம் இன்னும் அதிகமாக இருந்தது என்றால் என்னுடைய திருமண நாள். Anyway, 2 days ago I was about to think, and then I found the still small voice of God. அப்பொழுது நான் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டேன். So you love Sugandhi more than me. அதாவது என்னை சுகந்தி, அதாவது என்னை பார்க்கலாம் சுகந்தி உங்களுக்கு. I said, no, not at all. I love her already. I not at all, not above you. I knelt down and I said, Lord, you are my Lord. I love you. ஆண்டவரே அவரை பார்க்கலாம் போய் மேல்தான் அதிக பிரியம் என்று முழங்கால் படியிட்டு நான் husbands tell the Lord you love the Lord more than your wives. Sister, come on. புருஷர்களே, அதாவது மனைவிகளை பார்க்கலாம் தேவனே நான் அதிகமாக tell the Lord you love the Lord more than your husbands. மனைவிகளே தேவனை பார்த்து புருஷனை பார்க்கலாம் ஆண்டவரே this relationship as a redeemed people what we have with the Lord is everlasting. Hallelujah. தேவனோடு இருக்கிறதான அந்த பிரியமான உறவு நித்தியமாக இருக்கிறது. This love will be deepened more and more and more and more. It will never vanish. இந்த அன்பானது மிகவும் அதாவது இன்னும் ஆழமாக செல்லும். அது ஒருபோதும் மறையாது. Now faith, hope, love, the greatest of these three is love. இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் மூன்றும் தங்கும். இவைகளிலே பெரிது அன்பு. So what the Father purposed and the Son purchased has become the possession which we are possessed by the Holy Spirit for as eternal inheritance to God. குமாரன் எதை அவர் விலைக்கரையம் கொடுத்து வாங்கினாரோ அது தேவனோட உடைமையாக நாம் மாறி இருக்கிறோம். தேவனுடைய நித்திய உடைமைகளாக நாம் இருக்கிறோம். In the first 3 chapters the purpose of God is unfolded, the unfolding of God's purpose concerning the church. It's just not an organization. When I say church, think about yourself. You are there in the church. அதாவது முதல் 3 அதிகாரங்களில் தேவ நோக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது. சபையை குறித்து, சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நிறுவனத்தை போல யோசிக்காதீர்கள். உங்களையே நீங்கள் ஒரு சபையாக எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். The first 3 chapters unfolding of God's purpose. முதல் 3 அதிகாரங்கள் தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. That's God's side. அது தேவனுடைய பக்கம். The next 3 chapters 4, 5 and 6. அடுத்த 3 அதிகாரங்கள் 4, 5, 6 it's our side, your side and my side. அது நம்முடைய பக்கத்தை சார்ந்து இருக்கிறது. So that shows what we have to be. அது நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. God unfolds his purpose concerning you and me. தேவன் அவருடைய நோக்கத்தை உங்களையும் என்னையும் குறித்து அவர் சொல்லும் பொழுது the next 3 chapters also outworking of God's call in our life. அந்த 4, 5, 6 அதிகாரங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அழைத்த அழைப்பை எப்படி நாம் வெளிப்படுத்தி காண்பிப்பது என்பதை குறித்து சொல்லுகிறார். They don't end well. ஒரு சிலர் நன்றாக the Lord for various reasons their heart is not filled with love of God. நன்றாக துவங்குகிறார்கள், சரியாக முடிப்பதில்லை. ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக தங்களுடைய இருதயம் தேவனுக்கென்று இல்லை. And their faith is no different from the faith of other religions. மற்ற மார்க்கத்தாருடைய விசுவாசத்தை போல அவருடைய why other religions why they all have gods வேறுபட்டதல்ல. why all the religions have a god? எல்லா மார்க்கத்துக்கும் எல்லா why they go to தேவன்? what are they praying? என்ன ஜெபிக்கிறார்கள்? Right? They want some favor from their God and that's all they can think of their God. அவர்கள் அவங்க யோசிக்க வேண்டியதெல்லாம்
தங்களுடைய தேவனிடத்திலிருந்து தன்னுடைய தெய்வத்திலிருந்து They want, பெற்றுக்கொள்ள they வேண்டும். want just material things. Money, money, பொருட்காரியங்கள். right from the series, the film producer, all they're not after money. The politicians, they are after money. They go to the playing of their idols and all that. Praying only this. That's all they can think of. அதாவது அரசியல் செய்பவர்கள், அதாவது திரைப்பட அதாவது நிறுவனங்கள், இவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு தேவை பணம் தான். அதனால கோயிலாக செல்கிறார்கள். God, as Jesus said, God is spirit. ஆனால் வார்த்தை சொல்லுங்க, தேவன் One God, ஒரே தேவன், one God, ஒரே தேவன், one Father, ஒரே பிதா, one Lord Jesus Christ, ஒரே கர்த்தராகிய இயேசு one கிறிஸ்து, eternal spirit. அவர் ஒரே நித்திய The ஆவியானவர். Trinity is made up here. இதே இடத்துல திருத்துவம் காணலாம். Jesus declared very clearly, God is spirit, they that worship him must worship him in spirit and in truth. What is the meaning of that? இயேசு சொன்னார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் தான் என்ன? Praise God. This is the next 3 chapters. We how to outwork this call of God. God is revealing now. You see, all that what he is doing, what he has done in Jesus Christ, he is showing it here, and then he is saying, will you cooperate? Will you give yourself? Will you come to me? அதுதான் தேவன் இந்த இடத்துல அடுத்த 3 அதிகாரங்களிலே அழைப்பை கொடுக்கிறார். இதை நீ செய்வாயா, இதை நீ உனக்கு சொல்லிக் கொள்வாயா, இதை நீ செய்வாயா என்று கேட்கிறார். So in this particular first 16 verses in chapter 4, 4வது அதிகாரத்திலே நாம் பார்த்த இந்த முதல் chapter 4, 5 and 6 is the outworking of God's call in our lives. 4, 5, 6 தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த அழைப்பிற்கு நாம் பிரதியுத்தரமாக வெளிப்படையாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய காரியங்கள். I'm not going to go for all the 16 verses today. எல்லா 16வது வசனத்தையும் நான் இன்று போகவில்லை. In the first 16 verses, first of all, he talks about 7 steps for our vocation. முதலாவதாக அதாவது நாம் நமது அழைப்பிற்கு ஏற்றபடி நடக்க வேண்டிய 7 படிகளை குறித்து சொல்லுகிறார். 7 steps, 7 படிகள் for our occupation or vocation. நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டிய 7 படிகள். Responsibility. அது நம்முடைய பொறுப்பு. And then the next thing, he says 7 signs for our inspiration or infusion. அதாவது நாம் ஏவப்படும்படியாக 7 விதமான நாம் கிரகித்து கொள்ள வேண்டிய 7 பார்வைகள், 7 விதமான பார்வைகள். It's wonderful to have an eye. அதாவது நமக்கு ஒரு கண் இருப்பது நல்லது. Without the eye, the whole life is dark. அதாவது கண் இல்லை என்றால் முழு சரீரமும் இருளாக இருக்கிறது. Now in the summer, when I go in the street, I just thank God looking at the beautiful green and along with the yellow flowers blossom everywhere. அதாவது இந்த நாட்களிலே வெளியே சென்று, அதாவது இந்த வெளிச்சத்திலே அதாவது அச்சு பசேல் என்று இந்த மரங்கள் அதிலே அழகான மஞ்சள் நிறமுள்ள பூக்களை பார்க்கும் பொழுது If a painter paints something dark green and yellow, it will be horrible. அதாவது ஒரு வரைகிறவர் அவர் வந்து டார்க் கிரீன் அப்புறம் மஞ்சள் நிறத்துல divine artist, he pictures like that. Heaven above is softer blue, earth around is sweeter green. Something lives in every hue Christ's eyes have never seen. Hallelujah. தேவனும் இன்னும் அற்புதமாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவத்தை பார்க்காத அளவுக்கு ஒரு அழகு இருக்கிறது. So the sight is something important for our spiritual life also. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பார்வை என்பது மிகவும் முக்கியம். There is a 7-fold sight for our infusion, for us to be inspired. நாம் ஏவப்படும்படியாக கிரகித்துக் கொள்ளும்படியாக 7 விதமான பார்வைகள் இருக்கிறது. That's a spiritual vision that propelled me. அதுதான் அதாவது ஆவிக்குரிய தரிசனமாக பார்வையாக என்னை முன்பதாக கொண்டு செல்கிறது. When I was a Brahmin, I hated Jesus very much. நான் பிராமணனாக இருந்த பொழுது இயேசுவை அதிகமாக நான் வெறுத்தேன். When I turned to the Lord, when the Lord came to me and touched me, delivered me, நான் தேவனிடத்திலே வந்த பொழுது தேவன் என்னை தொட்டு என்னை விடுவித்தார். So much I began to love the Lord. அப்பொழுது நான் எவ்வளவு அதிகமாக விரும்பினோம், அவ்வளவு அதிகமாக நான் அன்பு கூர்ந்தேன். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's the, and then I used to search as to the particular reason as to why God should choose me. அதற்கு பின்பதாக ஏன் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் அதற்குரிய காரணங்களை நான் தேடி பார்த்தேன். For all these years,
இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருடங்களாக 50 years I am in the apostolic church because the truth has gripped me. அதாவது சத்தியம் என்னை பிடித்தபடினாலே இந்த அப்போஸ்தலர் சபையிலே 50 வருடங்கள் நான் It's இருக்கிறேன். just not the doctrine of a church or an organization. It is a church. It's the truth from the word of God. அதாவது ஒரு சபையினுடைய கோட்பாடுகள் அல்ல, ஒரு சபையினுடைய உபதேசங்கள்ல Seven- தேவனுடைய சத்தியத்தினுடைய வல்லமை. These 7 sides are important for us to be infused and to be inspired in our spiritual life. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஏவப்படும்படியாக இந்த 7 விதமான பார்வையானது நமக்கு மிகவும் முக்கியம். Probably next week I'll deal about it. கர்த்தர் சித்தமான Then we அடுத்த read about the 7 stewards for administration. சபை ஆளுகைக்கான 7 விதமான ஊழியர்களை குறித்து இந்த இடத்துல And பேசுறோம். then the 7 signs for our perfection. Signs of our perfection. பரிபூரணத்திற்கு 7 விதமான அடையாளங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. What the Lord is saying, not today, some, how many years I can say? Almost about 30-40 years. This is in my heart. அதாவது இதெல்லாம் அதாவது ஏதோ இந்த நாளிலே ஆண்டவர் வைக்கல, 30-40 வருடங்களாக என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் இவைகளே. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And today, இந்த நாளிலும் the 7 steps for our vocation. இந்த நாளிலும் அதாவது நம்முடைய அழைப்பிற்கு தேவையான 7 படிகள். It's vocation, it's not vacation. அதாவது விடுமுறை அல்ல, நாம் நடக்க So we can't take it lightly. This is our call. It's come from God. Hallelujah. இது அழைப்பாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு. Faithful is he that calls you, says God's word. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். For himself. அதாவது தனக்கென்று உண்மையுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Amen. God wants you for himself. தேவன் உங்களை அவருக்கென்று அவர் கேட்கிறவராக இருக்கிறார். So let's read that Ephesians chapter 4 once again. எபேசியர் 4 மறுபடியும் வாசிப்போம். Right. I therefore, the prisoner of the Lord, beseech you that you walk worthy of the vocation wherewith you are called. முதலாவது வசனத்திலே பாருங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. How to walk? எப்படி நடக்க வேண்டும்? See, Paul talks about 7 walks of a believer in the whole epistle. இந்த முழு அதிகாரத்திலும் 7 விதமாக ஒரு விசுவாசி நடக்க Our வேண்டும். past walk, நம்முடைய கடந்த our கால predestinated walk, நாம் முன்குறிக்கப்பட்டதான நடத்தை. our walk in wisdom, so on. He says walk 7 times in this epistle. இந்த But here- 7 முறை அதாவது நடங்கள், இப்படி நடங்கள் என்று சொல்கிறார். Here 7 steps of our vocation. 7 படிகளை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அழைப்பினுடைய in verse 1, 7 படிகள். walk worthy of the vocation wherewith you are called. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. Keep the first 3 chapters in view. முதல் 3 அதிகாரங்களை Why God is வைத்துக் கொள்ளுங்கள். the dust of the earth and what you are going to be shining in eternity. பூமியினுடைய தூசியாய் இருந்த நீங்கள், அதாவது நித்தியத்திலே நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள், இதை குறித்து யோசித்து The பாருங்கள். sun will be ashamed before your glory. உங்களுடைய மகிமைக்கு முன்பதாக சூரியன் வெட்கப்படும். I am not saying that. Jesus said that. நான் சொல்வதில்லை, இயேசு There சொன்னார். shall the righteous shine as sons in the kingdom of their Father. பிதாவுடைய This is ராஜ்யத்திலே, அதாவது இப்படியான தேவ புத்திரர்கள் சூரியனை போல ஜொலிப்பார். Hallelujah. What glory is going to be revealed. எப்படிப்பட்டதான மகிமை வெளிப்பட So போகிறது. we need to walk worthy of the அதனால நாம் vocation. பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள And வேண்டும். what are the 7 steps? என்ன 7 படிகள்? With all lowliness, first of all. முதலாவது மிகுந்த மனத்தாழ்மையோடு. The lowliness. மனத்தாழ்மை, That's Jesus. அதுதான் இயேசு. You remember? Come, all that you are burdened, heavy laden, come to me, I will give you rest. Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அதாவது என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். I see this verse on the compound walls of so many churches. அநேக சபைகளுடைய வெளியில காம்பவுண்ட் வாலிலே இதை எழுதியிருப்பார். It's not an invitation to the unbeliever. It is not an invitation. As far as I know, I can understand.
it's not an invitation to the unsaved. It's to the believers for a deeper discipleship to be like Him. அவிசுவாசிகளுக்கு இது எழுதப்படவில்லை, ஒவ்வொரு சீஷருக்கும் தன்னை போல இருக்கும்படியாக இந்த He says, அழைப்பு "Come learn of me. வாருங்கள் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke upon you." என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். Jesus is calling you to partnership with Himself. இயேசு தன்னோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக அழைக்கிறார். Partnership. அவரோடு What is the yoke? செயல்படும்படியாக. How many oxen are there in the yoke? ஒரு நுகம், ஒரு நுகத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கிறது, எத்தனை காளைகள் இருக்கிறது? One on this side, one on that side. இரண்டு காளைகள். Jesus is on one side. Take my yoke upon you. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை உண்மையிலே எடுத்துக்கொள், and learn. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள். Where I lead, there you come. நான் எந்த நடக்கிறேனோ நீ வா. In other words, He is our example. அது விதத்துல எந்த திரும்புகிறேனோ நீயும் திரும்பி என்று சொல்லுகிறார். மற்ற வார்த்தையில சொல்லும் பொழுது நானே எடுத்துக்காட்டு. That's how we walk worthy of the law. அப்படியாக தான் தேவனுக்கு என்று Step by step with Jesus. Step by step with Jesus. இயேசுவோடு படிப்படியாக. That changes our direction. That changes our motivation. That changes our concept. That changes us more and more like Jesus. அது நம்முடைய திசையை திருப்புகிறது, நம்மை இயேசுவை போல அதிகமாக நம்மை மாற்றுகிறது. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So He says, walk worthy of the vocation wherewith you are called, without lowliness and meekness. மனத்தாழ்மையும் சாந்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Meekness, they say, is not weakness. அதாவது சாந்தம் என்று சொல்லும் பொழுது அது பலவீனம் அல்ல, but it's the strength of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினாலே வருகிறதான வல்லமை. One of the one among the 9 aspects of the fruit of the Holy Spirit. ஆவியின் கனியினுடைய அதாவது 9 குணாதிசயங்களிலே ஒன்று meekness, சாந்தம். Jesus said, I am meek and lowly in heart. Meek. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். How to become like Jesus? இயேசுவை போல எப்படி மாற முடியும்? Like this? இப்படி ஒரு ஜிபா போட்டுக்கிட்டா? No. Like some people think, Jesus wore jibba. Jesus was not an Indian. And there is a wrong teaching going on in the world also that Jesus went to Kashmir and that He was a disciple in Nalanda University. All the rubbish. இயேசு அதாவது காஷ்மீர் பார்த்தார், நலந்தா யூனிவர்சிட்டியில படிப்பு பெற்றார், இதெல்லாம் சொல்லுகிறாரு. This is, why they are doing? இதெல்லாம் ஏன் சொல்லுகிறாரு? They will more us and say all lies about Jesus. Only then Antichrist will come. Antichrist means it's not opposite of Christ. Instead of Christ. That's the meaning of that word anti. He will show that Jesus was not the Christ, as the Jews are saying today. You are not the Christ, you are the hoax. He was a cheater, but I am the Christ. That's how He's coming. He's coming. He's very much in the news. You don't know Him. I know Him. இப்படியாக சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொல்லும் பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் என்றால் இப்படியாக பொய் சொல்லி இவரை ஒதுக்கி இவருடைய இடத்துல அந்திகிறிஸ்து தேவி இயேசுக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் இயேசுடைய இடத்தை அவருடைய இடத்தை எடுத்துக் கொள்கிற ஒருவர். Antichrist is very, very active. அந்திகிறிஸ்து மிகவும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Very active today. He is very much in the news, but people don't realize that he is the Antichrist. அதிகமாக அவர் செய்திகள் வருகிறான். அநேகருக்கு அவன் அந்திகிறிஸ்து அறிவதில்லை. The turmoil and the peace and the war and all that, he is behind that, pulling the strings. என்ன அதாவது இந்த சமாதானம், யுத்தம் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இதெல்லாம் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். As Paul says in Thessalonians, he will be revealed to the world and the world will accept him as Christ only after the rapture of the church. Because till then the Holy Spirit is with the church, preparing the believers for the real Jesus Christ. அதாவது பரிசுத்த ஆவியானவர் தேச சபையை ஆயுதப்படுத்தி கொண்டு அவன் அதை எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த உலகத்துக்கு அவன் தோன்றுவான் என்று இந்த பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So not only the 7 steps for our vocation here, they walk worthy of the Lord and all pleasing, with lowliness and meekness, with long suffering. பாத்திரவான்களாய் மாத்திரமல்ல, மனத்தாழ்மையும் மாத்திரமல்ல, சாந்தத்தோடு மாத்திரமல்ல, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் நடக்க. This is one virtue that God will impart, and this is a little painful issue. இது நமக்கு ஒரு வலியை உண்டான ஒரு குணாதிசயம். We don't want suffering, isn't it? நமக்கு வலி வேதனையே வேண்டாம். We always want a easy life. எல்லாம் லேசாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும். We don't want any pain. எந்த ஒரு
பலியும் வேண்டாம். God will shape us and make us only through long suffering. ஆனால் இந்த நீடிய பொறுமை வழியால்தான் தேவன் நம்மை உருவாக்குவார். That's very important. That's again the work of the Holy Spirit. மிகவும் முக்கியம். இது பரிசுத்த ஆவியினுடைய கிரியையாக இருக்கிறது. So long suffering and forbearing one another in love. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி நடப்பது. Our God is the God of love. நம்முடைய தேவன் அன்பின் தேவனாக How much you love one another. எவ்வளவாக ஒருவரில் How much you love even those who don't love you. உங்களிடத்துல How much you love your family members. எவ்வளவாக உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களே அன்பு கூறுகிறீர்கள். Without the love of God in our heart, we are not began the spiritual journey. அதாவது இந்த தேவனுடைய அன்பு என்னுடைய இதயத்துல இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தையே நாம் துவக்கவில்லை. We cannot walk with Jesus at all. நாம் இயேசுவோடு நடக்கவில்லை. We need to grow more and more and more in love. ஆனால் இன்னும் அதிகமாக நாம் அன்பிலே வளர வேண்டும். In our relationship with one another, we have to forbear one another in love. ஒருவரிலே ஒருவர் நாம் உறவு கொள்ளும் பொழுது, அதாவது அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். Forbearing one another in love. அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. That's another important step. அது மிகவும் முக்கியமான ஒரு பணி. And then make an endeavor. Forbearing one another, endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். It's an endeavor. It's a great effort we have to take. அது நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது. முயற்சியாக இருக்கிறது. Unity of the Spirit. அதாவது ஆவியின் ஒருமை. It's not only spiritual unity. அதாவது ஆவிக்குரிய ஒருமை அல்ல. We are all. It's a united. We are all in one gathering now. நாம் இப்பொழுது எல்லாம் ஒரு கூட்டத்தாராக இருக்கிறோம். Unity that Bible talks about, that Jesus is praying for, is not just the uniformity. அதாவது இயேசு இந்த உண்மை என்று சொல்லி அவர் ஜெபிக்கும். எல்லோரும் ஒரே விதமாய் இருக்கும்படியாக. You find the uniformity in school. They wear the same color dress and same uniform. பள்ளிக்கூடங்களிலே அதாவது ஒரு உரிமை இருக்கும். எல்லோரும் ஒரே விதமான யூனிஃபார்மாக வளர்ப்பார்கள். There are churches today in uniform in many places. அநேக சபைகளில் யூனிஃபார்ம் இருக்கிறது. No. அப்படியாக இல்லை. No, heaven is a place of color. பரலோகத்திலே பல்வேறு விதமான நிறங்கள் உண்டு. But there is a spiritual unity. ஆனால் அங்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒருமை. We need to keep that oneness there, in the one in spirit. அதுல ஒரு ஆவியின் ஒருமையானது. ஆவியின் ஒருமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And Jesus, that's what Jesus is praying in John 17. அதுதான் இயேசு யோவான் 17 அவர் ஜெபிக்கிறார். Father, I will that those whom you have given me. அவர் சொல்றார், தேவனே நீ எனக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் all may be one. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும். All may be one. ஒன்றாய் இருக்கும்படியாக. One. ஒன்றாய். God is தேவன் one. ஒருவராய் இருக்கிறார். Only one God. ஒரே ஒரு தேவன். But praise God, in that one God, Father, Son, Holy Spirit, 3 persons. ஆனால் அதே ஒரே தேவனுக்குள்ளாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 நபர்கள் இருக்கிறார்கள். Maybe in the next message next week. அடுத்த செய்திகளை நான் கொடுக்கிறேன். But it is that they are all one. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். Even though there are 3 persons to be distinguished, 3 தனிப்பட்ட நபர்களாக அவர்கள் இருந்தாலும் they are not to be divided. அவர்கள் பிரிவதில்லை. That is what we, the people of God, must be. அப்படிதான் தேவ ஜனங்களாகிய நாமும் இருக்க வேண்டும். Endeavoring to keep the unity of the Spirit in oneness as one body of people. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். One body that is building. அவர் கட்டுகிறது ஒரே சரீரம். Remember these 7 steps. இந்த 7 படிகளை நினைவு கூறுங்கள். Or our calling. இது நம்முடைய அழைப்புக்கு ஏற்றதாக இருக்கிறது. If the Lord tarries, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், we will continue this study next week. அடுத்த வாரம் இந்த வேத பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம். The 7 signs for infusion or inspiration. நாம் ஏவப்படுவதற்கு தேவைப்படுகிறதான 7 விதமான பார்வைகள். This is not the Holy Spirit has inspired Paul to write this for you but for me. பரிசுத்த ஆவியானவர் அதாவது பவுல் மூலமாக நீங்களும் நானும் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக எழுதியிருக்கிறார். We are already blessed.
with all spiritual blessings in the heavenly places in Christ. உன்னதங்களில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Yeah, because God has chosen us for all eternity to shine with the glory of God. நாம் நித்தியம் முழுவதும் தேவனுடைய மகிமையை கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's the ultimate thing. அதுதான் மிகவும் பிரதானமான In the ages to come, வரும் காலங்களிலே என்று சொல்கிறார். it will come one after the other. Ages means thousands of years. One age means thousands of years. ஒரு காலங்கள் என்று சொல்லும்போது ஒரு காலம் 1000 வருடங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. Thousands and thousands and thousands of years we will be with God and we will shine all through eternity. Hallelujah. வரப்போகிறதான 1000 காலங்களுக்கு என்று நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். As sure as you are found here, நீங்கள் எவ்வளவு நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, so sure God is that He will bring us there. அவ்வளவு நிச்சயமாக தேவன் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். Hallelujah. Hallelujah. To God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. Let's pray as we come around the table of the Lord. It cost God the sacrifice of His Son. அதாவது நாம் பந்தியை சுற்றி வரும் பொழுது நாம் தேவனிடத்துல ஜெபிப்போம். தன்னுடைய குமாரனே பலியாக கொடுத்து தேவன் ஒரு கிரியத்தை This செலுத்தினார். salvation is so free completely. இந்த ரட்சிப்பு மிகவும் இலவசமாக But கொடுக்கப்பட்டிருக்கிறது. it cost God everything. ஆனால் தேவனுக்கோ அவர் எல்லாவற்றையும் கொடுக்க He வேண்டியதாக had to இருந்தது. sacrifice His Son. ஆனால் தன்னுடைய குமாரனையே அவர் He was விலையாக the express image of the Father. பிதாவுடைய He was the தற்சொருவமாக outshining of God's glory. தேவனுடைய மகிமையினுடைய He was the creator and the sustainer of all things. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதை பாதுகாக்கிறவராக What இருக்கிறவர். a glorious Son of God. எவ்வளவு அற்புதமான தேவகுமாரன். How He hung on the cross, எப்படியாக சிலுவையை shedding His தொங்கினார். blood for you and for me. உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை Through the சிந்துகிறார். shedding of His blood, we might be purchased as God's property. அவருடைய ரத்தத்தை சிந்தது நிமித்தமாக நீங்களும் நானும் தேவனுடையவர்களாக மாறும்படியாக விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவினின்று பாயும்